செவனேன்னு தான் நடந்து போகிறோம். ஆனால் கைத்தட்டி கால் தட்டி ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துருமோன்ற பயம் இங்கே வரு தட்டி விடுறான். அதெல்லாம் மாத்தூர் தொட்டிப்பாலம் போகிறோம். தனாவுக்கு மாத்தூர் தொட்டிப்பாலத்தை காட்டி ஆகணும். அது தனா ஒரு ஐயோ தனா அந்த சாங் ரீக்ரியேஷன் நீ எதனா ஐயோ மகனே அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? வாய்க்கால் ஓய் சூப்பராக இருக்கே. அந்த அந்த பாறைக்கிட்ட தான் குளித்தோம். இப்போ குளிக்கிறியா இல்லையா? ஐயோ தலை சுத்துதே, தலை சுத்துதே. நாங்க வந்த டைமிங் தப்பு. மணி பாருங்க இப்பவே 3:30 ஆயிடுச்சு. காலையிலே கிளம்பிட்டோம். கிளம்புனதே 12 மணிக்கு என்னமோ தான் கிளம்பணும். பிடிச்சதுல நடந்து போகணும். கயிறு பிடிச்சா கயிறு எப்படி பிடிச்சிட்டு காலை இப்படி ஊனி அந்த கயிறு தான் நமக்கு காலை ஊனி நடக்கணுமா? அது மேல இந்த சால்னா ஊத்தி குழம்பு சால்னா ஊற்றி சாஸ் ஊற்றி பெப்பர் போட்டு சரி எப்படிங்க எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி உயரமான பிளேஸ்ல போனை கையில பிடிச்சிருந்தாலே ஐயோ கிலோ விழுந்துமோ கிலோ விழுந்துமோ பயமா. ஹாய், இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? திருப்பரப்பு அருவிக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். எப்பவுமே நாங்க பிளான் பண்ண இடத்துக்கு போனா சரித்திரமே கிடையாது. நீங்க அருவியில குளிக்க விடலனாலும் பின்னாடி ஒரு ஆடு இருக்கு, அதுல குளிச்சிடலாம். அந்த பாலம் இருக்கு. ஒரு முதல்ல மாத்தூர் தொட்டிப்பாலம் போறோம். தனாவுக்கு மாத்தூர் தொட்டிப்பாலத்தை காட்டி ஆகணும். அது தனா ஒரு ஐயோ தனா அந்த சாங் ரீக்ரியேஷன் நீ எதனா ஐயோ மகனே அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? பதட்டப்படாத. ரிசல்ட்டுக்கு இல்ல. ஆனா அதெல்லாம் பிளான் பண்ணி போலாம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அங்க போயிட்டு தனானி வந்து ஏங்க அந்த வயசுல பேசுவாங்க. இது எதுக்கு இந்த பிளான் திடீர்னுனா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்க ராஜேஷ் அத்தா வந்து நாகர்கோவில் போயிட்டு வந்தாங்க. அதனால இன்னைக்கு சும்மா தானே இருக்கோம், நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். திடீர்னு கேட்டோம், திடீர்னு கிளம்பிட்டோம். அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம். அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. கலெக்டரோட பார்க்கறவங்க கூட வந்துருவாங்க. ஜிக்ஜாக்கா போகும்போதே தெரியும் ராஜேஷ் தான் ஓட்டுறாங்க. நானும் ஜானாவும் பேசஞ்சரா ப்ளே பண்றோம். ராஜேஷ் ஓட்டுனர், சுதாகர் கிளீனர். நான் ஓட்டுறதுக்கு மெயின் ரீசனே உட்கார்ந்து இருந்தேன்னா ஏதாவது பேசுவேன், லூஸ் டாக் விட்டுருவேன். அதனாலதான் இந்த ஸ்பீட் பிரேக்கரா? கரெக்டா இந்த வீடு தான். மொத்த பேர் வந்துட்டாங்க. தெருவில் இவங்க தான் சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி நான் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் சொல்லிட்டு போனேன்னா மொத்த பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் வர சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஒரு பிள்ளை ஓடி போய் கூப்பிட்டு விடுது. வர வச்சுட்டு சாப்பிடுற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பிட வேணாம்னு சொல்ல முடியல. இதெல்லாம் எங்க கிடைக்கும்? அதுவும் மீன் குழம்பு கூட வச்சிருந்தாங்க. சாப்பிட்டீங்களா? ஆமா, வேற விட மாட்டேன்ட்டாங்க. சாப்பிடலனா அக்கா டீ மட்டும் கொடுங்க, தண்ணின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட். அடுத்து சரி டீ சொன்னா விட்டுருவாங்க நினைச்சு டீ மட்டும் கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க நான் டீ தரேன்ட்டேன். வெள்ளரிக்காய் வாங்க கொஞ்சம் நல்ல பழமா போடுங்க. நாட்டு பழம்லாக்கா. யாருக்கெல்லாம் இந்த பழம் பிடிக்கும்னு சொல்லுங்க. சோளம் அவிக்காதுன்னு ஸ்வீட் கார்ன் இவ்வளோ மாதிரி ஸ்வீட்டாக ஆத்தாடி ஆத்தா எப்படி லாஸ்ட்டாக இந்த ரம்ஜான் இதை பாருங்க, பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துருச்சா? இதோ
எவ்வளோ பறவை பறக்குன்னு தெரியுதுங்களா? அதை விட்டு இங்கே அழகு பாருங்க. இவ்வளோ அடிக்கிற வெயிலில் அந்த ஒத்த மரத்து நிழல் கீழே உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எப்படியும் ஒரு 70 வயசு இருக்கும். மரம் கூட இல்லை, போஸ்ட் கம்பத்தோட இதில் தான் உட்காந்துருக்காரு. அங்கே தூரத்தில் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. இவருக்குலாம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு என்ன இதாக இருக்கும். பேச்சு துணை கூட ஆள் கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு நவாப்பழம் கொடுத்தாங்க. நாங்க வந்த டைமிங் தப்பு. மணி பாருங்க இப்பவே 3:30 ஆயிடுச்சு. காலையிலே கிளம்பிட்டோம். நாங்க கிளம்புனதே 12 மணிக்கு என்னமோ தான் கிளம்பணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த சாப்பாடு இல்லைங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா. அவ்வளவு சாப்பிடுவோம். வேற என்ன சாப்பிடுவோம்? சரி, பரோட்டா சாப்பிடுவோம். நான் சப்பாத்தி சாப்பிடுவேன். கையை எடுத்துக்கோங்க. கிரீன் ஸ்கிரீன். எடிட்டர் பேக்ரவுண்ட் மாற்றிடுங்க. செஞ்சுட்டா போச்சு. நாங்கள் ஒரு மாதிரி மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு வந்த மாதிரி மாற்றிடுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டவா? மணி எழுதி திங்க போகிறேன். மணின்ற வார்த்தையை நான் சாப்பிட போறேன். எப்படி? வாங்குனதே செஷ்வான் நூடுல்ஸ். அது மேல இந்த சால்னா ஊத்தி குழம்பு சால்னா ஊற்றி சாஸ் ஊற்றி பெப்பர் போட்டு ஹை ஆனியன் ஆப்பா இது எல்லாரும் சேர்த்து தான் சொல்லுவோம். எனக்கு வந்து தேங்க் யூ. 3 பரோட்டாக்கு முக்கி சாப்பிட்ருக்கு. நீங்கள் வள்ளியூர் தாண்டிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அவசரப்பட்டு நம்ம ஊர் மாதிரி 4 பரோட்டா 5 பரோட்டா ஆர்டர் பண்ணிக்காதீங்க. முக்கியமாக சாப்பிட முடியும். சாப்பிட்டு இருக்கும்போதே நான் ஃபுட் வ்ளாக் பண்ணுறேன். கலாட்டாலேருந்து இதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாதீங்கப்பா. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னால் சாப்பிட முடியலனால பார்சல் வாங்கிட்டேன். உள்ள வந்து என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா நிறைய பேரோட ஃபேன்ஸ், மணியோட ஃபேன்ஸ், ராஜேஷ் அம்மாவோட ஃபேன்ஸ் இருக்கனால நான் வந்து சாப்பிடல அதானே சொல்ல போறீங்க. சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டேன். சாப்பிட்டு பார்சல் வாங்கினீங்க இல்லை சாப்பிட முடியாம சாப்பிட முடியாமல் பார்சல் வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்துட்டு டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு. அதனால் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி குளிக்க முடியல அப்படின்னா நாங்கள் அங்கே போயிட்டு லொக்கேஷன் மட்டும் பார்த்துட்டு ஒரு ரீல் ஒன்று எடுக்கலாம்னு இருக்கோம். அது என்ன ரீல்னு எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். நாங்கள் அந்த லொக்கேஷனை நான் போடுவேன். நீங்கள் என்ன ரீல் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்ன ரீல் பண்ணலான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். சரி போகலாம். எனக்கு தெரிஞ்சு தொட்டி பாலத்தை பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தொட்டி பாலத்தை மட்டும்தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். குளிக்க மாட்டோம் தான் நான் எனக்கு தோணுது. டவுட்டாக இருக்குது. நோன்னு சொல்லிட்டாங்க, இல்லை மேலே ஏறக்கூடாதுன்ட்டாங்கன்னா. ஓ அப்படிலாம் உண்டா சரிங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? அப்போ நான் என்னன்னு பார்த்து சொல்லுங்களா? நாமக்கல் தான்ல. அதாவது ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது வருஷம் வருஷம் நாமக்கல் பிடிப்பாங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி கல்வி அறிவில்
தேர்ச்சி பெற்ற மாநிலம்னா அது மாவட்டம்னா அது கன்னியாகுமரி. நான் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். காட்டவா? என்ன இலையில விஜய் எழுதிருக்கீங்களா? இலையில விஜய் எழுதிருக்கீங்களா? இல்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்லக்கூடாது. தெரிஞ்சா சொல்லக்கூடாது. அதுக்கு அம்மா பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்கன்னு பார்ப்போம். அது அவங்களுக்கு தெரியாது. I ordered bubble wrap for இதை my வந்து mom. நீ சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு அவங்கள்ட்ட 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டாங்க. கடைசியில் வாங்கிட்டு வந்துட்டா. பிரதிபலனா நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ம் ஒரு ரோலே ஆர்டர் பண்ணிட்டேன். 205 நினைக்கிறேன். கம்மியா தான் இருந்துச்சு. அதனால தான் ஒரு பெரிய ரோலே ஆர்டர் பண்ணிட்டேன். இனிமேல் நைட் தூங்கல இருந்து காலையில எந்திக்கிற வரைக்கும் அம்மா கையில அந்த பேப்பர் இருந்துட்டே தான். சொடக்கு போடுது. அதை வாங்கும்போது நாங்க வீடியோ எடுத்து இன்னும் 3 days ஆகும் நினைக்கிறேன் வர்றதுக்கு. பாருங்க சரியான அவ்வளவுதான். ஆமா. மருமகளே அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல அந்த சடக் பேப்பர் மேல. அவங்க நிறைய தடவை சொன்னாங்க பாத்தீங்களா, நாளைக்கு வந்து உன் பிள்ளை வந்து உன்கிட்ட வந்து சட்டை போட போறது. அம்மா ஆட்சிக்கு இது கூட கொடுக்க மாட்டியாமா உன் பிள்ளை கேட்கும் அப்படின்னாங்களா. அதுல அந்த மலைக்கு கயிறு போட்டுப்பாங்க. அந்த கயிறு தான் நம்ம புடிச்சு அதுல நடந்து போகணும். கயிறு பிடிச்சா கயிறு இப்படி புடிச்சிட்டு காலை இப்படி ஊனி அந்த கயிறு தான் நம்ம காலை ஊனி நடக்கணுமா? எப்படி தானே அது முடியும்? பாசிபிளே இல்லையே. ஒரு நாள் சதுரகிரி போய் நம்ம லாக் போடலாம். அது எப்படி தானே காலை ஊனி நடக்க முடியும்? காலை ஊனினா இப்படி கயிறை பிடிச்சு இப்படி நடக்கணும். நம்ம கையை வேற எதுலயுமே நம்ம வைக்க முடியாது. இவ்வளவு நாளா காலை ஊனி நடந்ததே கிடையாது தானா. எப்படி காலை ஊனி நடக்க முடியும்? கஷ்டம் தானே. தற்குறி. இந்த கேரளா சைடு வந்துட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, வீடே எனக்கு கட்டி முடிக்கல. ஆனா சுத்தி தோட்டம் போட்டாங்க, சுத்தி மரம் நட்டிட்டாங்க. அந்த மரம் வளைஞ்சு வர்றதுக்குள்ள வீடை கட்டி முடிச்சிருவாங்க. நம்ம இங்க வீட்டை கட்டி ஒரு இடத்த மரத்துக்குன்னு ஒதுக்குனாலும் அங்க எங்கேயாவது எதையாவது காரகீரை நிப்பாட்டி அதை மரமே நட்டு விடாம பரவிடாம பண்ணிடுறது. இங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே மரம் வளர்க்காங்க. சூப்பரா இருப்பாருங்க அந்த வீடு. பாரு வீடு எவ்வளவு அழகான வீடு, மரத்துக்கு நடுவுல வீடு. கேரளாலாம் எல்லா வீட்லயும் மரம் இருக்கும் தானா. வாய்க்கால் போய் சூப்பரா இருக்கே. தொட்டிப்பாலத்துக்கு வரீங்கன்னா கையில கேஷ் எடுத்துட்டு வாங்க. 60 ரூபா உள்ள என்ட்ரிக்கு காருக்கு 60 ரூபா கேக்குறாங்க. 20 ரூபாய் இருக்கும். இப்போ நாங்க வந்து ரிட்டர்ன் ஏடிஎம்ல போயிட்டு கேஷ் எடுக்க போயிட்டு இருக்கோம். எனக்கு அங்கே இல்லைப்பா. மாத்தூர் ரசகுல்லாவா ஜாலிதான். இப்ப நான் சாப்பிட போறேன் ரசகுல்லா. உனக்கு வந்து குலோப் ஜாமுன் தான் உனக்கு பிடிக்கும். எனக்கும் ரசகுல்லாவும் பிடிக்கும். சரி இப்படி இல்ல சுதாகர் எப்படில பாரு சரி கூட முடியாது. இத வச்சு தொடங்க. எப்பா இத வச்சு தொடங்க. துண்டு வச்சு தொடங்க. ஒட்டும்ல. இப்ப மட்டும் துண்டு கொடுப்பீங்களோ? 60 ரூபாய் எடுங்க. வண்டி துடைக்கிறதுக்கு துணி வர மாட்டேங்கி. அவசரத்துக்கு. ஆமா. உங்களுக்கு சுதாரண சொல்றதுக்கு துணி. வாங்கியாச்சுனா
டிக்கெட் திருப்பி கொடுத்துட்டோமே. ஆமா அதான் கேக்குறேன் அந்த டிக்கெட் தருவாங்கன்னு பார்த்தேன். We reached மாத்தூர் தொட்டி பாலம். நான் வந்து அதரேன் இன்னொரு ஆங்கிள் இருக்கிறேன். நான் பார்த்தோம். இங்க வந்து மொத்தமா 54 ரூபா. 4 பேர். எவ்வளவு ஹைட் போடுதுன்னா? என்ன இதுதான் மாத்தூர் தொட்டி பாலம்? ஆமா. இது போர்டு வச்சிருந்த பாக்கலையா? இதுதான் சொன்னீங்களா? உண்மையாவே இதான் மாத்தூர். இது உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லையா? வேற எப்படி இருக்கணும்? இது நம்ம ஊர் பார்க்லயே இருக்குமே இந்த மாதிரி. அப்படியா? அப்ப இங்க இருந்து குதி பாப்போம். இதுல என்ன ஈஸியா குதி. குதி பாப்போம். நீங்க குதிங்க. ஏமா இதான் நம்ம மாட்டி தொட்டிமா? அதோட இடம் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. பொய்ப்புலூனிகள் எல்லாம். அதுல ஒரு பாலம் கட்டிட்டு போங்க நடுவுல அவ்வளவுதான். இப்படி போடல, இது வந்து ஒரு பாலம். இத பாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்க. மாத்தூர் தொட்டி பாலத்தை கேவலமாக பேசிய தானா அப்படின்னு நான் கல்யாணி சதீஷ் வெளியே வந்தோம். என்னதானா ஆள் கிடைச்சிருச்சாங்களா போல துணைக்கு? எப்படி இருக்கு? போன டைம் பாலம் கட்டிட்டாங்கப்பா. போன டைம் அங்கே பாலம்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அது சூப்பரா குளிக்கிறதுக்கு. இப்போ இது நிறைய மாத்திருக்காங்களோமா? இல்லை அந்த இடத்துல குளிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும்ல. அப்போ இது பேரு போட்டு என்ன எழுதி வச்சிருக்கானுங்க பேரு. ஃபைனலி தொட்டைப்பாலம் ரீச் ஆயிட்டோம். எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி உயரமான பிளேஸ்ல போனை கையில பிடிச்சிருந்தாலே ஐயோ கீழே விழுந்துருமோன்னு பயமாவே இருக்கு. சும்மா வரும்போது கூட தோண மாட்டேங்குது. செவனேன்னு தான் நடந்து போறோம். ஆனா கை தட்டி கால் தட்டி ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துருமோன்ற பயம் இந்த செருப்பு தட்டி விடுறான் அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பிரிட்ஜை தாண்டுற வரைக்குமே அந்த பயம் இருக்கு. எனக்கு ஒரு மோர் கொடுத்துருங்க பாட்டி. உங்க வயசு என்ன பாட்டிமா? கேட்கல. உங்க வயசு என்ன பாட்டி? வயசு 77. எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 7-8 வருஷம். 7-8 வருஷம். சனி ஞாயிறு மட்டும். பீடிங்க மேல தானா? இது மோர் ஒன்று கொடுத்துருங்க. 2 கொடுத்துருங்க. 2 ஐயோ தலை சுத்துதே. அந்த பாறை கிட்ட தான் குளிச்சோம். இப்ப குளிக்கிறியா இல்லையா? தண்ணியும் பார்த்துட்டே இருக்க. என்ன சொன்னீங்க? என்னது லைசென்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, கார் ஒழுங்கா ஓட்டிட்டு வந்தீங்களா? ஆமா, யாரு ஒழுங்கா நாரு தான் ஓட்டிட்டு வந்தாரு. நீங்க அப்புறம் கடைசி ஓட்டிட்டு வந்தீங்கல்ல? ஆமா, நான் கரெக்டா தான் ஓட்டிட்டு வந்தேன். ஏன்ட லைசென்ஸ் இல்ல, அதான் பிரச்சனை இல்ல. ஆமா, போலாம். ஏன் வேற முடியல. வாய் பேச தெரியுது. நீங்க போங்க. வாய் படிதானே. வா போலாம். டாமி என்ன டாமி தொங்கிருச்சு. எங்க வீட்டுக்காரன் தூக்கிட்டு வரலாம்னு நினைச்சேன், எதுவுமே நடக்கல. அப்ப என்ன செய்ய? பாட்டியோட பாட்டியா உட்காந்துருக்கேன். இவ்வளோ பெரிய தொட்டிப்பாலத்தில் ரெஸ்ட் ரூம் எல்லாம் மூடி கிடக்குது. எங்கேயுமே லேடிஸ்க்கு கூட ரெஸ்ட் ரூம் இல்லை. கடையில் கேட்டதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்கும், அங்கே போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இத்தனை லேடிஸ் வராங்க, இத்தனை வயசானவங்க வராங்க, அவங்களாம் எப்படி ரெஸ்ட் ரூம் போவாங்கன்னு தெரியல. இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எல்லாமே மூடி இருக்குது. எங்கே கேட்டாலும் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆமாம், எங்கே கேட்டாலும் மூடி இருக்குது, அங்கே போங்க இங்கே போங்கன்றாங்க. இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு
பெண்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேயும் வந்து கண்டுபிடிச்சோம் ஒரு டீ கடையை. மிஷன் சக்ஸஸ். டீ குடிச்சாதான் எப்பவுமே தெம்பா இருக்கும். Excuse me, can you tell me what time the play is going to start? 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேர்ந்தீங்கன்னா பேசிட்டு இருக்க 1 மணி நேரம் பேசிட்டு இருக்க விடக்கூடாது. குறைஞ்சி பேசுறீங்க. அதனால தான் நான் மைக்கும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கணும்.